நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வருபவர்களை மருத்துவ பணியாளர்கள் அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சனிக்கிழமைகள் தோறும் நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தான் நலமாக இருப்பதாகவும் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என கேட்டு தனது உரையை தொடங்கினார். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது என்னுடைய உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். முகாமிற்கு வருபவர்களை மருத்துவ பணியாளர்கள் அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த முகாமோட சிறப்பம்சம்னு நான் சொல்றது, உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மொத்தமா ஃபைல் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த ரிப்போர்ட் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரி. மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்களை ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் ஒரே நாளில் 44,418 பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் ஸ்டாலினால் சனிக்கிழமை தொடங்கப்பட்ட 1256 முகாம்களில் ஒரே நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் தலா 1 வீதம் 38 இடங்களில் நடைபெற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாளில் மட்டும் 44,418 மருத்துவ பயனாளிகள் பயன்பெற்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள பிரஜ்வல் ரேவண்ணா குடும்பத்திற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் கஜானந்த் பட் அதிரடியாக உத்தரவிட்டார். அத்துடன் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் மருத்துவமனையின் கிளை திறப்பு விழாவில் பேசிய தோனி சென்னை குறித்து சுவாரஸ்யமாக பேசியுள்ளார். நான் தமிழ்நாட்டின் தத்துமகன் என தோனி கூறியுள்ளார். மேலும் சென்னை எனக்கு எப்போதும் ஸ்பெஷல் தான் என கூறிய தோனி, சென்னை என்னுடைய 2வது வீடு என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சென்னையுடன் தனக்கு நீண்ட நாள் உறவு உள்ளதாகவும் IPL 2008 தொடங்குவதற்கு முன்பே சென்னை தனக்கு ஸ்பெஷலானதுதான் என கூறியுள்ளார். தல என்பது தனக்கு ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட செல்ல பெயர் என்றும், விசில் போடு தனக்கு மிகவும் பிடித்த சொல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2005 தன்னுடைய டெஸ்ட் அறிமுகம் சென்னையில்தான் ஆனது என நினைவு கூர்ந்த தோனி, IPL-க்காக ஒவ்வொரு ஆண்டும் 45 - 50 நாட்களை சென்னையிலேயே செலவிடுகிறேன் என்று நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக இன்று கடலோர பகுதிகள் மற்றும் கோவை, நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோல நாளை கோவை, நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதே நேரம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று கூறிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் தனது அழைப்பை அவர் எடுக்கவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்டு தாம் கடிதம் எழுதியிருப்பது பத்திரிகைகளில் வெளியான நிலையில் விருப்பமிருந்திருந்தால் நயினார் நாகேந்திரன் ஏற்பாடு செய்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நயினார் நாகேந்திரன் இனியாவது உண்மை பேச வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்ட்களை தாமதப்படுத்தாமல் செயல்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிடிவாரண்டை அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் மாநிலம் முழுவதும் 73,699 வழக்குகள் பிடிவாரண்ட் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1985 முதல் 2024 வரை 61,301 வழக்குகளில் பிடிவாரண்ட்கள் அமல்படுத்தப்படவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பிடிவாரண்ட்டுகளை அமல்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவரை பிடிக்க முடியவில்லை என்றால் தலைமறைவு குற்றவாளி என அறிவித்து சொத்துக்களை முடக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து ஆய்வு செய்ய தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மகேஷ் பாபுவை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமித்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் நிலுவை பிடிவாரண்ட் குறித்து ஆய்வு செய்து ஒருங்கிணைப்பு அதிகாரி அளிக்கும் அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேபோல காவல்துறையினர் தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகைகளை தாமதமின்றி ஆய்வு செய்து கோப்பு எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை வைத்தது மகன் அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது அரசியல் அரங்கில் பேசு பொருளாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகத்திலேயே தந்தையின் பேச்சை ஒட்டி கேட்ட மகன் அன்புமணிதான் என குற்றம் சாட்டினார். அன்புமணி பொதுக்குழு கூட்டம் குறித்து வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அது மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. தேங்க்ஸ். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித்துக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐடி ஊழியர் கவின். இவர் கடந்த 27ஆம் தேதி நெல்லை கேடிசி நகரில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. தற்போது சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் காவலை 14 நாட்களுக்கு நீட்டித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இக்கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய போது அப்போதைய அமைச்சர் அருண்ஜேட்லியை அனுப்பி மத்திய அரசு தன்னை மிரட்டியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர சட்ட மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தாம் தொடர்ந்து போராடி வந்ததை நினைவு கூர்ந்து தன்னை மிரட்ட அரசு அப்போதைய அமைச்சர் அருண்ஜேட்லியை அனுப்பியதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்தை எதிர்த்தோ வேளாண் சட்டங்களை எதிர்த்தோ போராடினால் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று தன்னிடம் அருண்ஜேட்லி கூறியதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார்.
சர்ச்சைக்குரிய 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொண்டு வந்தது. ஆனால் தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி கூறும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கடந்த 2019ஆம் ஆண்டே உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துவிட்டார். அவ்வாறு இருக்கும்போது அவர் இறந்து ஏறத்தாழ ஓராண்டுக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட வேளாண் சட்டம் தொடர்பாக அருண்ஜேட்லி எப்படி ராகுல் காந்தியை மிரட்ட முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது.